ராகினியோட நிச்சயத்தில் வந்து காவேரி விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அதை பார்த்து ராகினிக்கு செம கடுப்பாகுது. அடுத்து வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினியோட நிச்சயத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன தான் பண்ண போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். அதுக்கு வந்து காவேரி வந்து எந்த பதிலுமே சொல்லாமல், இங்கே பாருங்கள் நடக்க போகிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, என்ன பிளான் வச்சுருக்க காவேரி சொல்லு காவேரி என்கிட்டயாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுவும் இடகடமாக பண்ணிடாத, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள் யாராக இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்னதான் இருந்தாலும் இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அதே மாதிரி வந்து கரெக்டாக நிச்சயத்துக்குனான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மோதிரம் போடுறதுக்காக 2 பேருமே வந்து ராகினியும் வந்து அஜயும் வந்து நீட்டுறாங்க கையை. அப்போ வந்து அஜய் என்ன பண்ணுறாரு, ராகினி கையில் மோதிரம் போடும்போது கரெக்டாக வந்துடுறாங்க போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை சொல்கிறாங்க. அதை கேட்டு பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன எதுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ண நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ராகினியும், உங்கள் அப்பா பண்ண வேலை அப்படி, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன தான் கொடைக்கானலில் வந்து இங்கே வந்துட்டாலும் உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? கொடைக்கானல் போலீஸ்க்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், அவங்க தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க புரியுதா? கேஸில் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் நடத்துவீங்களா? அதெல்லாம் விட முடியாது சார். உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு அவங்க தான் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க புரியுதா? அதனால் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி சொன்னோன்னே செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு, வேறு யார், நான் தான் அப்படி சொல்லிட்டு காவேரி வராங்க. காவேரி பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பரசு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளோ தைரியம் தான் இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்தத்துக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னோடனே, என்னது நிச்சயதார்த்தம் நிறுத்த போகிறதா உங்களுக்கு தெரியுமா? இவர் பண்ண வேலையில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க போலீஸு, கவனிச்சிங்கன்னா இல்லையா? ஏன் இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கும் தெரியும், அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் அப்படி சொன்னோன்னே விஜய் வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாரு. விஜய் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தெரியுமாப்பா காவேரி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஆமாம், காவேரி சொன்னதெல்லாம் முழு உண்மை. அவளை வந்து என்ன பண்ணார் தெரியுமா அந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பசுபதி வந்து காவேரியை தூக்கினது, அதுக்கப்புறமா கூட்டின்னு போய் வச்சுருந்தது, அப்போ விஜய் போய் காப்பாற்றுனது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ மோசமானவர் அந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, இப்போ தெரியுதா இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு, இவ்வளோ நாள் இவர் நல்லவன்றீங்க, என்னமோ எனக்கு எந்த வேலையும் செய்யாதவன்றீங்க, இப்போ புரியுதா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அன்பரசு வந்து, இங்கே பாரு உனக்கும் அவருக்கும் 1008 பிரச்சனை, அந்த பிரச்சனையில் எங்கே கொண்டு வந்துடாது புரியுதா அப்படின்னோடனே, என்ன கொண்டு வந்துடாதுன்னு சொல்கிறீங்க? இந்த வீட்டு மருமகளை தான் அவர் தூக்கியிருக்காரு புரியுதா? காவேரியை முன்னாடி இருந்து அவர் தூக்கலை, விஜயோட பொண்டாட்டியாக இருக்கும்போது தான் தூக்கியிருக்காரு. அப்போது இந்த வீட்டுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காரு தானே அர்த்தம். இவ்வளவும் அவர் பண்ணுவார், அப்போ காவேரி எதுவும் கேட்கக்கூடாதா? இங்கே பாருங்கள், இந்த நிமிஷம் சொல்கிறேன், காவேரி பண்ணதில் எந்த தப்புமே கிடையாது. அதனால் காவேரிக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்க வேணாமான்னு சொல்லிட்டு காவேரி தான் முடிவு பண்ண முடியும், வேறு யாரும் முடிவு பண்ண முடியாதுன்னு. என்ன விஜய் நீயே இப்படி சொல்கிற? ஆமாம், நான் என்றைக்குமே காவேரி பக்கம் தான் நிற்பேன், அவள் பக்கம் தான் நியாயம் இருக்குது, அதனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படி சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஓடி வந்து அன்பரசு வந்து சொல்கிறாரு விஜய் கிட்ட, விஜய் ப்ளீஸ் காவேரி கிட்ட சொல்லி எப்படியாவது வந்து அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி இந்த நிச்சயம் நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே வந்து பசுபதி வந்து வேறு வழி இல்லாமல் வந்து காவேரி கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து காவேரி கிட்ட இந்த நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் ப்ளீஸ்மா அவரை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. உடனே காவேரி கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு வீட்டில் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்காகவும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் சரி யாருக்காகவும் அவரை மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா? உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய், ஏன்னா நீ பாதிக்கப்பட்டிருக்க, எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியும் காவேரி அப்படின்னா. காவேரி வந்து விஜய் பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.